உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக அதே மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ 1.5 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். 1.5 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் தீயாது, ஆனால் ரவையும் நல்லா வரப்பட்டு வரும். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லோவாக வச்சு நல்லா ரவையை பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ரவையும் நல்ல ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு ரவைக்கு நம்ம 1 கப்பு ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்க போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு 1.5 கப்பு ரவைக்கு 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரவையும் தயிரும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி 1-1.5 கப்பு ஊற்றினா போதும். 1 கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கங்க. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப்பு மட்டும் ஊற்றுங்க, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா? கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆப்பசோடா இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த ரவையோட அந்த தயிர் அந்த புளிப்புத்தன்மை சேரணும். ஸோ ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இட்லி குண்டான் வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஸ்டீமர் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் ஃபுல்லாத்தையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு முந்திரி பருப்பு நான் ஒரு முந்திரி பருப்பு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஒரு குழிக்கு ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். இட்லி இப்போ இட்லி தட்டு ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிட்ட பிறகு நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா இட்லி வெந்து வரணும். அது வரைக்கும் விட்டுட்டு 15 நிமிஷம் கழித்து தட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரவை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது கூட சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, இதெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். இப்போ இந்த பிளேட்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க.
அவ்வளோதான், சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஆறிட்டு சாப்பிட வேண்டாம், சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் சட்னி சாம்பாரோடு வச்சு. அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பக்காவாக ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.